ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட் T20 மேட்ச் இந்தியா vs ஸ்ரீலங்கா. ஸோ ஸ்ரீலங்கா LPL முடிச்சுட்டு அவங்களோட ஒரு நல்ல ஒரு ஸ்குவாடே வந்து செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். முக்கியமான ஒரு சேஞ்சஸ்ன்னு பார்த்தோம்னா விக்கெட் கீப்பரில் இந்த சமர விக்ரமா வந்து ரொம்ப ஒரு ஸ்லோ பிளேயரு. சண்டிமல் கொஞ்சம் வந்து நல்லா அடித்தார், அவரை ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பிளேயரு விக்ரமசிங்கன்னு ஒரு யங்ஸ்டரை வந்து எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஸ்குவாடு, சூப்பரான ஒரு டீமை வந்து ஸ்ரீலங்கா செட் பண்ணியிருக்காங்க. இந்தியா கரெக்டான டீம் செட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் எடுக்கல, அபிஷேக் சர்மா எடுக்கல, சுக்மன் கில் எடுத்து வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்காங்க. இது என்ன லாஜிக்குன்னு தெரியலை. ஸோ ஏதோ ஒரு பேஸில் சொல்கிறாங்க 3 ஃபார்மெட்டு சுக்மன் கில் பிளேயர் அப்படின்னு. அப்படி பார்த்தா இந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சப்போ சுக்மன் கில் இல்லவே இல்லை டீம்லேயும். ஏதோ ஒரு கான்செப்டில் எடுத்திருக்காங்க. பட் ஓவரால் பார்த்தோம்னா இந்த இந்தியாவுக்கு ஒன் சைட் டீம் செட் பண்ணுறது அதெல்லாம் இந்த டூரில் சரிப்பட்டு வராது. ஈக்குவலாக டீம் எடுக்கணும், லாஜிக்கலாக யோசிக்கணும். ஏன்னா சரியான டீமாக ஸ்ரீலங்கா செட் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஓரளவுக்கு நல்ல டீம் தான். பட் அந்த சுக்மன் கில்லோட ஸ்டார்ட்டு கொஞ்சம் குயிக்காக அடித்தார்னா நல்ல ஒரு இன்னிங்ஸாக நல்ல ஒரு மேட்சாக இருக்கும். இந்தியா ஸ்ரீலங்கா ஃபஸ்ட் T20 மேட்ச்சு பல்லக்லையில் தான் நடக்குது. 27ஆம் தேதி 7 மணிக்கு வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். 28ஆம் தேதியுமே ஒரு மேட்ச் இருக்கும். அடுத்தடுத்து 2 மேட்சை வந்து நடத்துகிறாங்க. ஸோ 27, 28, அதுக்கப்புறமா 30 3 T20 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா 3 ODI கொழும்புவில் வந்து நடக்கும். இதே 28ஆம் தேதி பார்த்தோம்னா ஃபைனல் நடக்கும். ஸோ ஏஷியா கப்போட ஃபைனலு, உமன்ஸ் ஏஷியா கப்போட ஃபைனலு. ஸோ ஸ்ரீலங்கா ஃபுல்லாமே கிட்டத்தட்ட இந்த ஒரு 1.5 மாதமாக ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் இந்தியா ஸ்ரீலங்கா ஃபஸ்ட் T20 மேட்ச்சு ஃபுல் டீட்டெயிலு. அதுக்கு முன்னாடி இந்த பிச்சில் ஓவரால் மேட்சஸ்ன்னு பார்த்தோம்னா 28 மேட்ச்சு 27 மேட்ச்னு ஈக்குவலாக ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் செகண்ட் பேட் டீம்னு ஜெயிச்சிருக்காங்க. பட் அதை விட ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா இப்போது பல்லக்லையில் ரீசெண்டாக நடந்த மேட்சஸ். ஸோ இந்த கிரவுண்டில் நடந்த LPL மேட்சஸ் ஒரு 3 மேட்சை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 3 மேட்ச்சில் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். 179, 177, 198. ஸோ இது கொழும்பு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிரேமதாசா, அதான் கொழும்பு, நெக்ஸ்ட்டு தம்பூலாலாம் வேறு மாதிரி இருந்துச்சு பிச்சு. பட் உங்களுக்கு பல்லக்லையில் நல்ல ஒரு பிச்சை செட் பண்ணி ஸ்டார்டிங் ஆஃப் த LPL டோர்னமெண்ட்டை இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பயங்கரமான ஒரு விக்கெட்டாகவும் இருந்துச்சு. ஸோ விக்ரமசிங்கன்னு ஒரு யங்ஸ்டரு 62 ரன்னு வந்து அடித்தார், ஒரு விக்கெட்டுமே எடுத்தார். சனக்கா 3 விக்கெட்டு, அதேமாதிரி சண்டிமல் 65 ரன்னு. ஸோ எல்லா பேட்டருமே டீசெண்டாகவே ஆடிருந்தாங்க. பவுலர்ஸை விட பேட்டர்ஸ்க்கு நல்ல ஹெல்ப் கிடச்சிச்சு. பட் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா பல்லக்லையில் ஒரு உதாரணம், ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ அந்த டெத்தில் போடுற பவுலர்ஸ் தொடர்ச்சியாக நிறையா விக்கெட்ஸ் எடுத்தாங்க. அதில் ரஞ்சிதா ஒரு மேட்ச் விக்கெட் எடுத்தார், ஜாகூர் கான், அதுக்கப்புறமா சனக்கா. ஸோ அந்த டெத்தில் போடுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ நல்ல ஹெல்ப் கிடச்சிச்சு. சேம் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகப்படியான ஒரு ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருந்துச்சு. ஸோ அதில் ஒரு மேட்ச்சில் ரொம்பவே வந்து ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணாங்க. மற்ற மேட்சஸில் ஓரளவுக்கு வந்து ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் தான் கிடச்சிருந்துச்சு. டைட்டு ஒரு 7 ரன் 8 ரன்குள்ளே ஓவர்ஸை பவுல் பண்ணி விக்கெட்ன்றதை எடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ டெத் பவுலர் ரொம்ப முக்கியமாகவும், செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தாங்க. அது காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்பே நிறைய ரன்னை வந்து அடிச்சிடுறாங்க. அடிச்சதுக்கப்புறம் சேஸ் பண்ண வர டீம் வந்து குயிக்காக அடிக்க போய் ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட்டை கொடுக்குறாங்க. இந்த லாஜிக்கில் தான் இங்கே மேட்சஸ்ன்றது போயிருக்கு. கிமுண்டா மெண்டிஸ் ஆட வைக்கிறாங்களா, சண்டிமல் ஆட வைக்கிறாங்களா பார்த்துக்கோங்க. சப்போஸ் சண்டிமல் ஆடினா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்தியாவுக்கு எதிராக ஆல்ரெடி 9 மேட்ச் ஆடி இருக்காரு, 20 ரன் ஆவரேஜ் இருக்குது. பட் கிமுண்டா மெண்டிஸ் அந்தளவுக்கு வந்து இது கிடையாது. பட் 2 விக்கெட் கீப்பர் ஆட வைப்பாங்களான்றது டவுட் இருக்குது. ஸோ பார்க்கலாம் ஃபுல் டீட்டெயில்ஸு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா ஸ்ரீலங்கா ஃபஸ்ட் T20 மேட்ச்சு முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டார்ட்ஸ் எடுத்திருக்கேன். பார்ப்போம். பிச்சை பொறுத்தவரையும் இதுதான் நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருந்திருக்கு கடைசி நடந்த LPLல. செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஸ்பின்னர்ஸுக்கும், ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்போ அந்த டெத் பவுலர்ஸ்க்கு நல்ல ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. ஸோ ஓப்பனிங் அதுக்கப்புறம் மிடில் அப்படிலாம் இல்லாமல் யார் யார் நல்லா ஆடிருக்காங்களோ அவங்க எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியாக நல்ல ஒரு பிளேயர்ஸ் எல்லாருமே. ஸோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல், ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மேட்ச் வந்து நம்ம வின் பண்ணியிருப்போம் 100. ஸோ இதை நான் ஒரு டைமே அப்டேட் பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த மேட்ச்சு வின்னு ஸ்ரீலங்காவும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு தாய்லாண்டு கூட ஆடின மேட்ச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச்சுமே வந்து நமக்கு வின்னிங்கிறது கிடச்சிருந்துச்சு. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு 2 மேட்ச் வந்து லாஸு. அப்போ கூட நான் வந்து ஒரு போஸ்ட்டு போட்டிருப்பேன், அடுத்து வரக்கூடிய மேட்சஸில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வின்னிங் கொடுத்துட்றேன் அப்கமிங் மேட்சஸ்லன்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக நான் என்ன ப்ளே பண்ணுறேன்னா அதான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து டெலகிராம் உள்ளே வந்துட்டு இப்படி மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்வைப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் கிளியர் கட்டாக தெரியும். ஒரு 2 மேட்ச் மட்டும்தான் இடையில வந்து லாஸ் ஆகிருக்கும், மற்ற எல்லா மேட்சுமே வின்னு தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வின்னிங்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன்.
ஸோ டிஎன்பிஎல் வின்னு, அதுக்கு முன்னாடி எல்லாமே வின்னு தான். இதில் பாருங்கள் எப்படி ஃபேப் 11 வின்னிங்கிறது கிடச்சிருக்கு அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். 2K டக்குன்னு ரெஃபர் கோடை பயன்படுத்துங்க, சேர்ந்து வின் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே வின் பண்ணுவோம். ஹெட் 5 ஹெட் 4 மாற்றி கான்டெஸ்ட் ப்ளே பண்ணுங்கள். என்ன மட்டும் கிளாஸ் பண்ணாதீங்க. நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இல்லை நம்மளோட யூசர்ஸ் யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சால் வேறு ஆப்போனன்ட்ஸ் கூட போய் ஜாயின் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா மேட்சும் ஈக்குவலாக கொடுக்குற மேட்ச்சை ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டினியூவாக வின்னிங்கிறது ஃபேப் 11 கிடைக்கும். அதில் உறுதியாக நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நிறையா நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க. டீம்னால் எப்படி ஃபேண்டஸினா ப்ளே பண்ணணும்னு தெரியாதவங்களாம் இருக்காங்க. அதை நம்ம நல்லாவே பயன்படுத்திக்கலாம். ஸோ வேறு ஆப்போனன்ட்ஸு வேறு அமௌண்ட்டை கூட இது பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ அதேமாதிரி கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் லெஃப்ட் ஆவாங்க, ஜாயின்ட் ஆகுவாங்க, அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. பட் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலாக ஜாயின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். பிளேயிங் லோன் பார்ப்போம். இந்தியா டீமோட பிளேயிங் லோனு. ஸோ பிளேயிங் லோனை பொறுத்தவரையா ஜெய்ஸ்வால், சுக்மன் கில் ஓப்பன் பண்ண சான்ஸ் அதிகம். அதேமாரி வீடியோ பார்த்துட்ருக்கவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எடுத்து ஹெட் டு ஹெட் வென்யூ கொடுக்குறேன். அது மாதிரி டெலகிராம்லேயும் எல்லா டீம்ஸுமே நான் ப்ளே பண்ணுறது கொடுக்குறேன். மினிமம் ஒரு சில மேட்சஸ் லாஸ் ஆகும், மற்ற எல்லாமே வின்னில் தான் போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ன்றதே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுவும் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் பிளேயர்ஸ் எடுத்துக்கங்கன்னு சொல்லிடுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ மேக் பண்ணுறேன். லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ தான் இன்னும் கொஞ்சம் பேர் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம பல யூசர்ஸ்க்கே நிறைய பேத்துக்கு நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறது தெரிய மாட்டேது. அது காரணம் யார் லைக் பண்ணுறது கம்மியாக பண்ணுறதுனால. ஸோ லைக் பண்ணிட்டு அதை சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஐடியாஸை ஷேர் பண்ணுறேன். உங்களோடதையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக கிராண்ட் லீக் வின் பண்ணலாம். ஏன்னா இந்த மந்தில் மட்டும் கிட்டத்தட்ட 3 டைம் நம்ம ஸ்மால் லீக் கிராண்ட் லீக் கிட்ட போயிருக்கு. ஸோ இன்னும் ஒரு பிளேயரு இல்லாட்டி ஏதோ ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கில் தான் நம்ம ஸ்மால் லீக் டீமே கிராண்ட் லீக் மிஸ் ஆகிருக்கு. அந்தளவுக்கு தான் நம்ம டீம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெலகிராமில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஐடியான்றது கிடைக்கும். இப்போ இந்தியாவோட பிளேயிங் லோன் பார்ப்போம். ஜெய்ஸ்வால், சுக்மன் கில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ரிசர்வ் பண்ணிட்டு ஸோ ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறமா ரிசர்வ் பண்ண 2 பேர் லெஃப்ட் ஹேண்டரு, அப்புறம் ரைட் ஹேண்டரு, அப்புறம் லெஃப்ட் ஹேண்டரு. இதுதான் காம்பினேஷனாக இருக்கும். அப்புறம் ஒரு ரைட் ஹேண்டர், அப்புறம் லெஃப்ட் ஹேண்டர். ஸோ அப்போ நீங்கள் காம்பினேஷன் பார்த்தாலே ரைட்டு லெஃப்ட்டுன்ற காம்பினேஷனில் பக்காவாக செட் பண்ணியிருக்காங்க டீமை. ஸோ மேபி ரவி பிஸ்னாயி, அதுக்கப்புறமா ஹர்தீப் சிங், முகமது சிராஜ், மேபி கலீல் அகமது ஆடுவாரா சிராஜுக்கு பதிலான்றதான் ஆன் டைமில் பார்த்துக்குங்க. பட் 2 லெஃப்ட் ஆம் பேசர்ஸோடு போகிறதுன்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும். ஆன் டைமில் பாருங்கள். ஹர்திக் பாண்டியா மோஸ்ட்லி எல்லா ஓவர்ஸுமே பவுல் பண்ண வாய்ப்பு அதிகம். ஏன்னா வேர்ல்டு கப்லேயே அவர் எல்லா ஓவர்ஸுமே பவுல் பண்ணார். இப்போ கண்டிப்பாக அவர் தான் ஒரு சீனியர் பிளேயரு. ஸோ ஹர்திக் பாண்டியா 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணிடுவார். அக்ஷர் பட்டேலுக்கு ஓவர்ஸ் கொடுப்பாங்க, ரவி பிஸ்னாய் கொடுப்பா, ஹர்தீப் சிங்கு, அதுக்கப்புறமா முகமது சிராஜ். ஸோ இவங்களும் பவுல் பண்ண சான்ஸு அதிகமாக இருக்கும். மேபி ஏதோ ஒரு பை சான்ஸு இங்கே சிவம் டூபே தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம். இல்லை இப்போ வாஷிங்டன் சுந்தர் உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஓவர்ஸ் ஸ்ப்ளிட் ஆகும். ஆனால் யாருக்கு பதிலாக கொண்டு வருவாங்கன்றதான் இருக்குது. ஏன்னா ரிங்குக்கு பதிலாகவும் கொண்டு வர முடியாது, சிவம் டூபேக்கு பதிலாகவும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஸோ அப்போது ஹர்திக் பாண்டியாவை சேர்த்து 5 பவுலரு, 6th பவுலராக சிவம் டூபேன்னு போவாங்கன்னு என்னோட ஒரு கெஸ்ஸு. ஸோ ஆன் டைமில் பார்ப்போம். வாஷிங்டன் சுந்தர் வந்தால் இன்னுமே ஈஸியாக இருக்கும். இந்த சைடில் உங்களுக்கு பார்த்தோம்னா நிசாங்கா, குஷால் மெண்டிஸ், கிமுண்டா மெண்டிஸ், அது அடுத்ததாக அவிஷ்கா ஃபெர்னாண்டோ, அசலங்கா. இதில் 2 பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸு, மற்ற எல்லாருமே மோஸ்ட்லி ரைட் ஹேண்டர்ஸ் தான். இதில் சனக்கா, ஹசரங்கா, தீக்ஷனா, பத்திரனா, அடுத்ததாக அசிதா ஃபெர்னாண்டோ, அதுக்கப்புறம் பினுரா ஃபெர்னாண்டோ. ஸோ சமீராவும் கிடையாது. அதுக்கப்புறமா அவங்களோட முக்கியமான ஒரு பவுலரான துஷாராவும் இல்லை. 2 பேரும் இன்ஜுரி. அவங்களுக்கு பதிலாக ஸோ மது சனக்காவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் அசிதா ஃபெர்னாண்டோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் மேபி வெள்ளலகே, துனித் வெள்ளலகேவோ இல்லாட்டி அந்த விக்ரமசிங்கன்ற ஆல்ரவுண்டரையோ ஆட வச்சாலும் வைக்கலாம். அதே ஆன் டைமில் பார்த்துக்குங்க. ஸோ அவங்களுக்கும் நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போதைக்கு இந்த 5 பேர் பவுலரு. அடுத்ததாக உங்களுக்கு 6வது பவுலராக சனக்கா இருப்பார். பட் அவர் தான் மெயின் பவுலராக இருந்திருக்காரு. எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக உங்களுக்கு கிமிண்டா மெண்டிஸு. ஸோ அசலங்கா பவுல் பண்ணுவாரா அப்படின்னா வாய்ப்புகள் இருக்கும் அசலங்காவுக்கும். ஆனால் தீக்ஷனாவை வச்சு தான் ஓட்டுவாங்க. அசலங்காவை இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸுக்கு பவுல் பண்ண வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ தீக்ஷனா ஒரு ட்ரம் கார்டு பிக்கு, விக்கெட்டே எடுக்க மாட்டார். பட் இருந்தாலும் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக பார்க்கலாம். காரணம் என்னென்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அடுத்து உங்களுக்கு ரிஷப் பந்த் ஒரு லெஃப்ட் ஹேண்டரு, சிவம் டூபே ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ரிங்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டரு, அக்ஷர் பட்டேல் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். இத்தனை லெஃப்ட் ஹேண்டர் இருக்கப்போ ஒரு ஆஃப் ஸ்பின்னர் பவுல் பண்ணுறப்போ சான்ஸ்ன்றது இருக்கும் விக்கெட் எடுக்கிறதுக்கானது. ஹசரங்காவுமே நல்லாவே லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு பவுல் பண்ணுவார். நல்லாவே தூக்கி போட்டு அடிங்கன்ற மாதிரி அப்படியே பவுல் பண்ணி விக்கெட்டுன்றதை எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ டெத் பவுலிங்கில்
இனிஷியல் பவுலிங்கில் ரெண்டுலேயுமே வந்து மோஸ்ட்லி இவர் தான் இருப்பார் ஹர்தீப் சிங். பட் டெத்தில் ஹர்தீப் சிங், ஹர்திக் பாண்டியா 2 பேர் டெத்தில் பவுல் பண்ண வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதேமாதிரி இந்த சைடில் டெத்தில் ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், 10 ரன் டெத்தில் பவுல் பண்ணுவார். சனக்காவை டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். சனக்காவுக்கு இந்த 2 பேர் வந்து டெத் பவுலிங்கை எடுத்துப்பாங்க. இனிஷியல் ஸ்பெல்லில் பினுரா ஃபெர்னாண்டோ. ஸோ ஆல்ரெடி இந்த ஜெய்ஸ்வால், சுப்மன் கில் சம்டைம்ஸ் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு விக்கெட்டை கொடுத்துருக்காங்க. இதில் பினுரா ஃபெர்னாண்டோ செம்ம ஃபார்மில் இருக்கார். ஸோ எல்பிஎல்லில் கொஞ்சம் மேட்சஸ்க்கு அப்புறம் தான் உள்ளே வந்தார் பினுரா ஃபெர்னாண்டோ. அப்படியே ஸ்ரீலங்கன் டீமுக்குள்ளே வர அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. தொடர்ச்சியாக பவர் பிளேலே விக்கெட் எடுத்திருக்கார். மேபி இவங்க 2 பேரும் மாற்றக்கான சான்ஸ் இருக்கலாம். பட் ஓரளவுக்கு எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னா நல்ல ஸ்கோர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த விக்கெட் வந்து நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டை தான் செட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஃப்ளாட் ட்ராக்காக இருந்துச்சுன்னா சுக்மன் கில் பயங்கரமாக வந்து ஆடுவார். நல்ல ஃப்ளாட் ட்ராக்காக இருந்தால் ஆடுவார். கொஞ்சம் ஸ்ட்ரகிளான விக்கெட்னால் வந்து ஆட மாட்டார். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ ரிசர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு விக்கெட் கீப்பிங்லேயே வந்து பாயிண்ட்டுன்றது கிடச்சிரும். ஃபஸ்ட் பேட்டிங்னாலும் செகண்ட் பேட்டிங்னாலும். பட் பேட்டிங்கில் ஒரு 15 ரன் 20 ரன் ஆடிட்டு அதுக்கப்புறம் அவுட் ஆகிறாரு. பட் ரிசர்வ் பண்ணி இந்த சீரீஸில் நல்லா ஆடுறதுக்கு முயற்சி எடுப்பார். ஏன்னா கிட்டத்தட்ட அவரை எல்லா டீம்லேருந்துமே தூக்கிடுவாங்கன்ற மாதிரி ஒரு நிலமை வந்திருக்கு. ஸோ அதனால் அவர் நல்லா ஆடி காமிக்கணும். விக்கெட் கீப்பிங்லேயுமே வந்து பாயிண்ட்ஸ்ன்றது எடுப்பார். பட் பேட்டிங்லேயும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். சூரியகுமார் யாதவ் கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. ஸோ தொடர்ச்சியாக பார்த்தோம்னா அதிகமான ஆவரேஜ் ஸ்ரீலங்கா எதிராக T20 வச்சுருக்குது இவர் தான். சிவம் டூபே ஹை ரிஸ்க் தான். டாப்பில் விக்கெட்ஸ் போகுன்ற கான்செப்டில் எடுத்தால் மட்டும் சிவம் டூபே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பின்னர்ஸ் அடிப்பார் அப்படின்றபடி. பட் ஆனால் கடைசியில் உங்களுக்கு இவர் வர கட்டத்தில் 10 ரனா அடுத்ததாக வந்து அசிதா ஃபெர்னாண்டோ அப்படி இல்லாட்டி சனக்கா இந்த மாதிரி ஸ்டெம் டு ஸ்டெம் போடுறவங்க வந்தால் சிவம் டூபே ஃப்ளாப் ஆகிறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கும். ஹர்திக் பாண்டியா சேஃபஸ்ட் ஆப்ஷன். எப்போ வேணால் பேட்டிங் டாப்லேயே வருவார். பவுலிங் 4 overs பவுல் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ரிங்கு சிங் ஒரு ட்ரெம்ப் கார்ட் பிக்கு. சப்போஸ் ஏர்லி விக்கெட்ஸ் போகும், இனிஷியல்லையே வந்து பினுரா ஃபெர்னாண்டோ விக்கெட் எடுப்பாருன்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா சிவம் டூபே, ரிங்கு சிங்லாம் எடுத்துக்கலாம். லோயஸ்ட் பர்சன்டேஜாக இருப்பாங்க கிராண்ட் லீக்ஸில். அக்ஷர் பட்டேல் ஸோ டாப்பில் அனுப்பிச்சாங்க வேர்ல்டு கப்பில். பட் மறுபடியும் அனுப்புவாங்களா அப்படின்றது ஒரு டவுட் இருக்குது. ரவி பிஷ்னாயி தூக்கி போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. மேபி செகண்ட் பவுல் பண்ணுறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள், விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். அதேமாதிரி ஹர்தீப் சிங் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பிக். ஸோ ஸ்ரீலங்கான் சைடில் நிசாகா ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா ரொம்ப போராக இருக்குது. கடைசியாக அவர் எல்பிஎல் ஆடின 4 மேட்ச்சுமே வந்து ஃப்ளாப்பு. அதே குசால் மெண்டீஸு ஸ்டார்டிங் ஆஃப் த எல்பிஎல் ஃபுல்லாமே வந்து ஃப்ளாப்பு. கடைசி 4 மேட்ச்சில் நல்லா ஆடிருக்காரு. கிமுண்டா மெண்டீஸ் செம்மையான ஒரு ஃபார்மில் இருந்திருக்காரு. தொடர்ச்சியாக நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அவிஸ்கா ஃபெர்னாண்டோ அப்படியே ஆப்போசிட் பிளேயர். எல்பிஎல்லில் நல்லா ஆடுவார். அப்படியே டீமுக்கு எடுத்தோடனே சுத்தமாக ஃப்ளாப் ஆவார். ஸோ அவர் ஓப்பனிங் ஆடிட்டு இருந்தவரை இப்போ 1 down 2 downக்கு அனுப்புகிறாங்க. பட் அவரோட ஃபார்முன்னு பார்த்தோம்னா எல்பிஎல்லில் நல்லாயிருக்கும். அவரோட டீம் ஸ்ரீலங்கா ஆடுறப்போ T20s மோஸ்ட்லி ஃப்ளாப்பான ஒரு பிளேயர். அஸ்லங்கா ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கு. சேசிங்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணுங்கள். சேசிங்கில் எடுத்துகிட்டு போவார் கேமை. சனக்கா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பிக். ஹசரங்கா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஸோ தீக்ஷனாவை பொறுத்தவரையும் ஒரு லாஜிக்கல் பிக்கு தான். லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக வீசுவார் அப்படின்னு. 10 ரனா ஃபஸ்ட் பவுல் பண்ணால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிக்கு. அதேமாதிரி பினுரா ஃபெர்னாண்டோ ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பிக். ஸோ நீங்கள் பிக் பண்ணணும்னா பினுரா ஃபெர்னாண்டோ ஒரு ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். 10 ரனாவை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பாருன்ற கான்செப்டில் பிக் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் கண்டிப்பாக ஹசரங்கா, சனக்கா நல்ல ஆப்ஷனு. இந்த சைடில் ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் பெட்டரான ஆப்ஷன்ஸ். ஸோ பேட்டர்ஸில் போகணும் நல்லா ஃப்ளாட் ட்ராக்காக இருக்கும் அப்படின்னா நீங்கள் குசால் மெண்டீஸு, அதுக்கப்புறமா ஜெய்ஸ்வால், ரிஷப் பந்துன்னு கூட போகலாம். பேட்டர்ஸில் நல்ல ஃப்ளாட் ட்ராக்காக இருந்தால் வேர்ல்டு கப்பு அதுக்கப்புறமா ஓடிஐ மேட்சஸ் எல்லாத்துலேயுமே சிராஜுக்கு எதிராக ஸ்ரீலங்கன் பேட்டர்ஸ் ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகி நம்ம பார்த்துருக்கோம். காமெடியாக இருக்கும். சிராஜ் வருவார், 5 விக்கெட் 6 விக்கெட் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக எடுப்பார். அந்தளவுக்கு ஸ்விங்கை பயன்படுத்தி விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு போவார். மேபி அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா இங்கே டாப் ஆர்டர் காலியாவாங்க. மிடில் தான் அப்படின்னா கிமுண்டா மெண்டீஸு, அவிஸ்கா ஃபெர்னாண்டோ, அசலங்காலாம் லோ பர்சன்டேஜாக இருப்பாங்க. அப்போ சிராஜுக்கு ஒரு கேப்டனாக கொடுத்து பாருங்கள். அப்போ இந்த டாப்பில் 2 பேரையும் தூக்கிட்டு மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. சிராஜ் நிறையா விக்கெட்ஸ் எடுப்பாருன்ற காம்பினேஷனில் நீங்கள் இந்தியன் பவுலர்ஸுக்கு கேப்டனைஸ் கேப்டன் கொடுத்துட்டு ஸ்ரீலங்கன் பேட்டர்ஸோட மிடில் ஆர்டர்ஸை எடுத்துகிட்டு போகிறது பெட்ரு. ஸோ இப்போ நம்ம ஸ்டாட்ஸு ஆவரேஜுன்றது ஃபுல் டீட்டெயில் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி குபேரா ஃபேண்டசி ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணிங்க. ஜிஎஸ்டி ஃப்ரீ. ஒரே ஒரு பிளேயர் இந்த மாதிரி இருக்கும். கிளாசிக்ன்றது நார்மலாக டீம் எடுக்கிறது. டியோன்றது தான் வந்து பெஸ்ட்டான ஒரு சாய்ஸு. உள்ளே போங்க, இந்த மாதிரி 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு பிளேயரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபேண்டசி ப்ளே பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசின்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. போனஸும் கொடுப்பாங்க. ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பு. நல்லா யோசிச்சிங்கன்னா செம்மையாக வந்து வின்னிங்கிறது கிடைக்கும். ஸ்டாட்ஸ்
ரிஷப் பந்தோட ஸ்டார்ட்டு 3 மேட்ச்சில் 41 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரீசன்ட் ஃபார்மே போராக தான் இருந்திருக்கு. வேர்ல்டு கப்போட ஸ்டார்டிங் மேட்சஸ் நல்லா ஆனாலும் எண்டிங்கில் ரொம்ப மோசமானார். சூரியகுமார் யாதவ் 5 மேட்ச்சில் 254 63 ரன் ஆவரேஜ், 2 கேட்ச் பிடிக்கவும் வாய்ப்புகள் அதிகம். ஹர்திக் பாண்டியா 10 மேட்ச்சில் 117 ரன் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. அக்ஷர் பட்டேல் ஹெட்வேல 4 மேட்ச்சில் 3 விக்கெட்டு, அஸ்தீப் சிங் 3 மேட்ச்சில் 3 விக்கெட்டு, சிராஜ் 2 மேட்ச்சில் 2 விக்கெட். ஸோ வென்யூ ஸ்டாட்ஸ் இவங்க யாருக்குமே வந்து பெரிய அளவில் கிடையாது. ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸோட வென்யூ ஸ்டாட்ஸ் ப்ளஸ் ஹெட்வேட் ஸ்டாட்ஸ் பார்ப்போம். நிசாங்காவோட ஸ்டாட் 25 ரன்னு, வென்யூவோட ஸ்டாட்ஸ் வந்து 35 ரன்னு. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே கிளிக்காக இருக்குது. இனிஷியலாக அந்த அஸ்தீப் சிங்கு முகமது சிராஜுக்கு ஹை ஸ்விங் கிடைக்காம தான் நிசாங்கா நல்ல ரன்ஸுன்றது போகலாம். குஷால் மெண்டிஸ் விக்கெட் கீப்பிங்கில் ஒரு 2 கேட்ச் பிடிச்சா பாயிண்ட் கிடைக்கும். ப்ளஸ் 37 ரன் ஆவரேஜ், 29 ரன் ஆவரேஜ், நல்ல ஒரு ஃபார்முக்கு திரும்பி இருக்காரு. ஒரு 100 ஒரு 80 ரீசன்ட் டைம்ஸ் அடிச்சிருக்கிறதுனால நல்லா கான்ஃபிடண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அவிஸ்கா பெர்னாண்டோ 6 மேட்ச் ஹெட் ஆடி வெறும் 81 ரன் தான். ஸோ எப்போயுமே இன்டர்நேஷ்னல் மேட்ச்க்கு அவர் ரிட்டர்ன் ஆகிறப்போ ஃப்ளாப் தான் இருக்கார் மோஸ்ட்லி. அசலங்கா 24 ரன் ஆவரேஜ் ஹெட்டில், வென்யூவில் 39 ரன் ஆவரேஜ். ஸோ செகண்ட் பேட்டிங்கே அதேமாதிரி டாப்பில் விக்கெட் போகும்னு நீங்கள் டீமை செட் பண்ணால் அசலங்காவை எடுத்துக்கோங்க. திடீர்னு தேவைப்பட்டால் ஆஃப் ஸ்பின் கூட பவுல் பண்ணலாம். நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக பார்க்கலாம். ஹசரங்கா 13 விக்கெட் ஹெட்டில், வென்யூவில் பார்த்தோம்னா 14 மேட்ச்சில் 13 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. அடுத்ததாக சனக்கா 30 ரன் ஆவரேஜ், 14 விக்கெட்டு ஹெட்டில். இந்தியாவுக்கு எதிராக ஒரு சிறப்பான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு பிளேயர்னால் அது சனக்கா தான். அவர் கேப்டனாக இருக்கப்பே எல்லா விக்கெட்ஸ் போனாலும் அவர் ஒரு ஆளாக வந்து அடித்து கொடுப்பாரு, அவரே விக்கெட்டு எடுத்து கொடுப்பாரு. இப்போ ரீசெண்டாகவும் பவர் பிளேலையும் பவுல் பண்ணுறாரு, டெத்லேயும் பவுல் பண்ணுறாரு. நல்ல ஒரு ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணுறாங்க. வென்யூவில் 60 ரன் ஆவரேஜ். ஸோ ஒரு 8 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஹெட்டும் சரி வென்யூவும் சரி ஹையஸ்ட் ஆவரேஜ் வந்து சனக்கா தான். தீக்ஷனா 4 மேட்ச்சில் 2 விக்கெட்டு எடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்டான ஸ்டாட்ஸு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேப்லோன் ஆப்பு டிடிஎஸ் ஃப்ரீ. ஸோ கண்டிப்பாக ஜிஎஸ்டி ஃப்ரீ முன்னாடியே உங்களுக்கு தெரியும். பெஸ்ட்டான ஒரு ஆப் ஸ்மால் லீக்கு. ஸோ 2K டெக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, போனஸும் கொடுப்பாங்க. பெட்டரான ஒரு ஆப், அதிகமான வின்னிங்ஸ் நீங்கள் எடுக்கலாம். எப்பயுமே எந்த ஆப்பாக இருந்தாலும் வித்ட்ரா பண்ணாலும் சரி எதுனாலும் சரி ஒரு வீக்கு இல்லாட்டி 2 வீக்கு இல்லை ஒரு மந்த்துக்கு ஒரு தடவை ரொட்டேஷன் பண்ணுங்கள். உடனே ஒரு மேட்ச் ஜெயிக்க வித்ட்ரா பண்ண அப்புறம் நம்ம டெபாசிட் பண்ணலாம் எப்பயுமே ஃபேண்டஸியில் இருக்கக்கூடாது. அதை புரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபம்ன்றது கிடைக்கும். டீம் பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா கேப்னா, ஹசரங்கா வைஸ் கேப்னா சேஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்கேன். இருக்க எல்லா இந்தியன் பேட்டர்ஸையும் எடுத்து குஷால் மெண்டிஸு, சனக்கா, ஹசரங்கா மட்டும் எடுத்துருக்கீங்க. அசலங்கா வேணால் நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். 10 ரன்னா ஃபஸ்ட் பவுல் பண்ணால் கீ தான், செகண்ட் பவுல் பண்ண கூட நீங்கள் ட்ரா பண்ணிட்டு போகலாம். ஈக்குவலாகவே டீமை செட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு டீம் வேணால் இந்தியாவுக்கு ஃபேவராக செட் பண்ணிவிட்டு மற்ற டீம்ஸை ஈக்குவலாக லாஜிக்கலாக யோசிச்சு செட் பண்ணுங்கள். மேட்ச் க்ளோஸ் ஆக போக வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அவங்க ஊரில் நடக்குது. இப்போ தான் எல்பிஎல் ஆடிட்டு நல்ல ஒரு ஃபார்மில் வராங்க பிளேயர்ஸு. டஃப் கொடுப்பாங்க ஸ்ரீலங்கன் பேட்டர்ஸ். ஸோ எதிர்பார்ப்போம் ஒரு நல்ல மேட்சை. கிராண்ட் லீக்ஸில் மஸ்ட்டு ட்ரை. ஒரு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பண்ணால் அஸ்தீப் சிங் ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி சுக்மன் கில்லு, டிஃப்ரென்ஷியலாக ஒரு ஸ்பின்னர்ஸ்க்கு செகண்ட் பவுல் பண்ணால் ரவி கிருஷ்ணா. இந்த மாதிரி உங்கள் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் விக்கெட்டை பொறுத்தவரையா மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ டெத்தில் போடுற பவுலர்ஸ்க்கும் செகண்ட் பேட் பண்ணுறப்போ ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து அதிகமான ஹெல்ப் கிடைக்கிது. பட் ஓவரால் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் இருந்திருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி வந்து மேட்ச் போகுதுன்னு. பிளேயிங் லெவலில் ஆன் டைமில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் ஸ்மால் லீக்கு. அதான் பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு எப்படின்றதே நான் சொல்லியிருப்பேன் முன்னாடியேவும். உங்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குன்னா ஒரே கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணாமல் வேறு அதே அமௌண்ட்டை பிரித்து வேறு கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள். அவ்வளோதான் கான்செப்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு ஹெட் 3 ப்ளே பண்ணுறது நல்லது தான். உங்களுக்கு ஹெட் 4 ஹெட் 5 வேணாலும் ப்ளே பண்ணிங்க. பட் ஹெட் 3னா இன்னுமே நல்லா சேஃபாக இருக்கும். அது உங்களோட விருப்பம் தான், பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக்கு மினிமம் ஒரு 5 6 டீம் ட்ரை பண்ணுங்கள். க்ளோஸ் ஆக போகிறதுக்கான சான்ஸுன்றது இருக்கும்.